அமெரிக்காவின் விண்வெளி ஆய்வு நிறுவனமான நாசாவால் உருவாக்கப்பட்ட அப்பல்லோ 11 விண்கலம் கடந்த 1969ஆம் ஆண்டு ஜூலை 20ஆம் தேதி முதலில் மனிதர்களை நிலவில் தரையிறக்கியது. இதன் பிறகு கடைசியாக அப்பல்லோ 17 விண்கலம் மூலமாக 1972ஆம் ஆண்டு நாசா மனிதர்களை நிலவுக்கு அனுப்பியது. மனிதர்கள் நிலவில் காலடி எடுத்து வைத்து 53 ஆண்டுகள் ஆன நிலையில் ஆர்டெமிஸ் 2 என்ற திட்டத்தின் மூலமாக கடந்த 2ஆம் தேதி 4 விண்வெளி வீரர்களை விண்வெளிக்கு நாசா அனுப்பியது. வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்ட இவர்கள் ஓரியன் விண்கலம் மூலமாக பூமியின் புவிவட்ட பாதையை சுற்றி வந்து முக்கியமான சோதனைகள், உயிர்காக்கும் நடவடிக்கைகள் ஆகியவற்றை மேற்கொண்டனர். தொடர்ந்து நிலவை நோக்கிய தங்களுடைய பயணத்தை வெற்றிகரமாக முன்னெடுத்த நிலையில் நிலவின் சுற்றுவட்ட பாதையை நெருங்கினர். 1972ஆம் ஆண்டுக்கு பிறகு மனிதர்கள் பயணிக்கும் விண்கலம் ஒன்று நிலவை இவ்வளவு நெருக்கமாக நெருங்குவது இதுவே முதன்முறை. ஓரியன் விண்கலத்தில் பயணிக்கும் 4 விண்வெளி வீரர்கள் நிலவின் சுற்றுவட்ட பாதையில் சுற்றி வந்தனர். பூமியிலிருந்து 3,73,367 கிலோமீட்டர், நிலவிலிருந்து 6,000 கிலோமீட்டர் தொலைவில் 4 விண்வெளி வீரர்களும் ஓரியன் விண்கலம் மூலமாக சுற்றி வந்தனர். அப்போது நிலவின் பின்புறம் விண்கலம் சென்றபோது திடீரென பூமிக்கும் விண்கலத்திற்கும் இடையிலான தொடர்பு துண்டிக்கப்பட்டது. அதிகாலை 4:13 மணி அளவில் சிக்னல் செயலிழந்த நிலையில் செயலிழந்த சிக்னல் மீண்டும் 4:55 மணிக்கு பெறப்பட்டது. இந்த இடைப்பட்ட 40 நிமிடங்கள் பூமியுடனான எந்த தொடர்பும் இல்லாததால் பூமியில் உள்ள ஆய்வாளர்களால் கண்காணிக்க முடியாத சூழல் ஏற்பட்டது. சிக்னல் இழக்கப்பட்ட அந்த குறிப்பிட்ட இடைவேளையில் பூமியிலிருந்து இதுவரை இல்லாத அதிகபட்ச தொலைவாக 4,06,778 கிலோமீட்டர் தூரத்தை எட்டியது. தொடர்ந்து நிலவை சுற்றி வந்து முக்கிய ஆய்வுகளை மேற்கொண்டு வரும் இவர்கள் விண்கலம் மூலமாக பசிபிக் பெருங்கடலில் ஏப்ரல் 11ஆம் தேதி வந்திறங்குவார்கள் என்று கணிக்கப்பட்டுள்ளது.